அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டுல இந்த 2 தீபத்தை ஏற்றுங்கள். யாரு வேணுமானாலும் செய்யலாம். பலன் கட்டாயமா இந்த தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்க. நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து இந்த தீப வழிபாட உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க. அதற்கு முன்னாடி உங்க வீட்டுல திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் இருந்தா சிறப்புங்க. இல்லைன்னா எந்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் அதை எடுத்து நீங்க வைத்து இந்த தீப வழிபாட செய்யலாம். ஏன்னா நம்மளோட பதிவுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து ஒவ்வொரு வழிபாடுகளையும் செய்யுங்க, கட்டாயமா இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு. ஆமாங்க, ஆறுபடை வீடுகளே தனி சிறப்பு நம்ம திருச்செந்தூர் முருகர் 2ஆம் படை வீடு. அதுல பல சிறப்புகள் இருக்குங்க. நம்ம திருச்செந்தூர்னாலே பல சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு விஷயங்களுமே தனி சிறப்பு தான். நம்மளுடைய அனைத்து பிரச்சனையும் அனைத்து கருமாக்களையும் துளைக்கிற இடமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான். ஏன்னா முதல்ல போய் நம்ம நாளிக்கிணறுல நீராடும் போது பாதி கருமா விலகிரும். கடல்ல நீராடினீங்கன்னா முழுமையாவே விலகிரும். முருகப்பெருமானை போய் நம்ம வழிபாடு செய்யறது நம்ம கொடுத்து வச்ச புண்ணியம் தான். அதனால இது அனைத்துமே இந்த தடைகளை உடைத்தாதான் நீங்க திருச்செந்தூருக்கு வர்ற பாக்கியத்தையே முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறை சென்று நம்ம திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. வாழ்க்கையில பல வெற்றிகளையும் நீங்க நினைத்ததையும் திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இப்ப நம்மளோட பதிவுல இப்ப எல்லாருமே நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்க கமெண்ட்ஸ் பண்றீங்க. கண்டிப்பா உங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் திருச்செந்தூர் முருகரை நம்பி அவர்கிட்ட விட்டுட்டு நீங்க நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நீங்க கடந்து போங்க. கண்டிப்பா நான் சொல்றேங்க, திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு 100% உறுதுணையா இருப்பார். ஏன்னா நம்மளுடைய கரும வினைகள் படிதான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவித்துக்கிட்டு இருப்போம். அதனால கண்டிப்பா நாங்களும் திருச்செந்தூர் முருகர்கிட்ட உங்க அனைவருக்காகவும் நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்களும் உங்க வீட்டுல முருகப்பெருமானை நினைத்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கட்டாயமா சொல்றேங்க, அடிச்சு சொல்றேங்க, அந்த திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோட அவரை முழு மனதார எடுத்து நீங்க உள்ளன்போட நீங்க அவரை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா அவர் வேண்டியதை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு. திருமண தடைகள் ஆகணும், யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அதையும் கட்டாயமா அவர் சரிப்படுத்தி கொடுப்பார். ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லைன்னா முதல்ல மருத்துவரை பார்க்கணும். மருத்துவரை பார்த்து மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க. மற்றதை நம்ம முருகப்பெருமான் கட்டாயமா பார்த்து எந்தெந்த விஷயங்கள் நம்மளுக்கு எப்ப அமையணுமோ அதை கண்டிப்பா அமைத்து கொடுப்பாரு. அதனால நீங்க கவலையே படாதீங்க. நீங்க உங்க வீட்டுல இந்த தீப வழிபாட தினமும் ஏத்தி வழிபாடு செய்யுங்க. ஆனா இந்த தீபத்தை யாரு வேணாலும் ஏத்தலாங்க. ஏன்னா பொதுவா பெண்கள் மாதவிடாய் காலத்துல அவங்க ஏத்தக்கூடாது. அந்த நேரத்துல வீட்டுல உள்ள குழந்தைகள் பெரியவங்க யாரு வேணாலும் இந்த தீபத்தை ஏத்தி வைத்து வழிபாடு செய்யலாங்க. இப்ப அதற்கு முன்னாடி உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இல்லைன்னா திருவுருவ சிலை இருந்தா அவருக்கு நீங்க பால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக்கோங்க. ஏன்னா தினமும் பால் அபிஷேகம் செய்யணுன்றதுல ஒரு முறை, ஏன்னா அந்த பூஜையை ஆரம்பிக்கிற நாள் முதல் நாள் ஒரு நாள் நீங்க அபிஷேகம் செய்துட்டு அப்புறம் உங்க வீட்டு வழக்கப்படி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி தேதி, கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதிரில நீங்க எப்படி திருவுருவ சிலைக்கு அபிஷேக வழிபாடு செய்வீங்களோ அதை செஞ்சுக்கோங்க. முதல் நாள் இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யல ரொம்ப சுலபமான முறையில பால் அபிஷேகம் செய்துட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலைக்கு சந்தனம் போட்டு வச்சுக்கோங்க. அதே போல திருவுருவ படம் இருந்தாலும் சந்தனம் குங்குமம் வைத்துட்டு அவங்களுக்கு பிடித்த செவ்வரளி மலர் இல்லைன்னா எந்த மலர் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வைத்து நீங்க அலங்காரம் பண்ணிட்டு அதற்கு முன்னாடி 2 அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அதுல சந்தனம் குங்குமம் வைத்துட்டு நெய் தீபங்க, 2 நெய் தீபம் ஏத்தி அதுல பஞ்சத்திரி போட்டுக்கோங்க. போட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்க இந்த தீபத்தை இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு நீங்க ஏத்தி வைங்க. ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை உள்ள முருகி நீங்க வேண்டுங்க.
கட்டாயமா எவ்வளோ நாள்ல அது உங்களுக்கு நடக்கணும், எனக்கு ஒரு வாரத்துல இந்த விஷயம் எனக்கு நல்ல பதில் வரணும், நான் இதை தான் ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருக்கேன் முருகா, எனக்கு இந்த விஷயத்த நீ நடத்தி கொடு, இது எனக்கு நன்மையாகவே முடியணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நீங்க கந்த சஷ்டி படிக்கலாம், இல்ல முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் உச்சரிக்கலாம். இது போல ஏதாவது ஒரு இது நீங்க படித்து மந்திரங்களை வாசித்து உச்சரிச்சு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயமா உங்களுடைய வேண்டுதலை நம்ம திருச்செந்தூர் முருகர் 100% நிறைவேற்றி கொடுப்பாருங்க. நம்பிக்கையோட இந்த தீப வழிபாடை உங்க வீட்டுல செய்யுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.